இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். ஏசாயா 35:8. முழு உலகத்தையும் கட்டி ஆள நினைத்த சாம்ராஜ்யங்களில் ரோம சாம்ராஜ்யமும் ஒன்று. சாலைகளை அமைப்பதில் இவர்கள் அதீத ஆர்வம் உடையவர்கள். இவர்கள் கிமு 300ஆம் நூற்றாண்டிலிருந்தே ரோம் நகரை இணைக்கக்கூடிய பல்வேறு சாலைகளை ஏற்படுத்தினார்கள். இவர்கள் தங்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்த ஏறக்குறைய 113 மாகாணங்களை இணைக்கக்கூடிய மிக நீண்ட நெடிய சாலைகளை அமைத்தார்கள். ஆகவேதான் ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது: அனைத்து சாலைகளும் ரோம் நகரையே சென்றடைகின்றன. ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் என்று. அதற்கு பிறகு நாகரிகம் பெருக பெருக எல்லா தேசத்தாரும் தரைவழி போக்குவரத்தில் அதிக கவனம் செலுத்த தொடங்கினார்கள். மனிதன் சமுத்திரத்தில் பாதையை கண்டுபிடித்தான், சாலை மார்க்கத்தை கண்டுபிடித்தான். பிறகு விமானம் கண்டுபிடித்ததன் மூலமாய் ஆகாய மார்க்கமாயும் பாதைகளை கண்டுபிடித்து விட்டான். சந்திரனுக்கு பாதையை கண்டுபிடித்து கால் பதித்த மனிதன் இன்று செவ்வாய் கிரகத்தில் குடியேற முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு பரிசுத்தம் அடைவதற்கும் பரலோகம் செல்வதற்குமான பாதை எங்கே என்று சிந்திக்க தோன்றவில்லை. விஞ்ஞானிகளாலும் அறிவாளிகளாலும் கண்டுபிடிக்க முடியாத அந்த பாதையை, வழியை பரிசுத்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் பல்வேறு பலிகளை செலுத்தி இந்த பரிசுத்தத்தின் பாதையை அடைந்து விடலாம் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திற்கான ஜீவ பலியாக இந்த உலகத்தில் வந்தார். பரிசுத்தத்தின் பாதையாக அல்லது பரிசுத்தத்திற்கான வழியாக அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராயிருந்தாலும், எந்த மொழி பேசுபவராயிருந்தாலும், பரிசுத்தத்திற்கான ஒரே வழி, தூய்மையான ஜீவியம் செய்ய ஒரே வழி, கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழி மட்டுமே. எத்தனை தத்துவங்கள் பேசினாலும், சித்தாந்தங்கள் பேசினாலும், பாவியாய் பிறந்த மனிதன் பரிசுத்தத்தை அடைவதற்கான பூர்வ பாதை, ஜீவ மார்க்கம், நேர் வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதுதான் சத்தியம். இதை அறிந்து உணர்ந்து கொண்டால் நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கோ மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, துன்பம் நிறைந்த பாவ உலகிலே பிறந்து வளர்ந்த மக்களுக்கு பரலோக ராஜ்யம் கண்ணீர், கவலை, துக்கம், பிரிவு, மரணம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பரிசுத்த தேவனின் இருப்பிடமாக இருப்பதால் தெய்வீக ஒளியும் பரிசுத்த அழகும் பெரிய சந்தோஷமும் கொண்ட இடமாகும். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அந்த வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, மக்கள் ஆண்டவரே அநேக கர்த்தாவே ஸ்தோத்திர வழிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் உண்டு அப்பா, அதன் முடிவு மரண வழிகள் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவர் வழிகளை தெரிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்காதபடிக்கு ஆண்டவரே, அப்பா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கிறிஸ்துவை அவர்கள் பற்றி கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.